அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோல என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்க போடுங்க. சரிங்களா? வாங்க நம்ம 8 தொகை நூல்கள் பார்த்துட்டு இருக்கோம். 8 தொகையில இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் அகத்திணை சார்ந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது பதிற்றுப்பத்து நூலை வந்துட்டு புறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பதிற்றுப்பத்து எதனை பற்றி பாடுகிறது அப்படின்னா புறத்தை பற்றி பாடுகிறது. புறத்தில் வீரம் சிறக்கும் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இல்லையா? சரி, பதிற்றுப்பத்து யாரை பற்றி பாடுகிறது அப்படின்னா சேர அரசர்களை பற்றி மட்டுமே பாடும் நூல். 10 சேர அரசர்களுக்கு 10 பாடல்களின் வீதம் 100 பாடல்கள் கொண்ட ஓர் நூல் இந்த பதிற்றுப்பத்து. முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு என்ன செய்யல அப்படின்னா கிடைக்கல. முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு என்ன செய்யல அப்படின்னா கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியா? அடுத்து இதனுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். திணை பாடான் திணை, புறத்திணை. பாடான் திணையை பற்றியது. பாடான் திணைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புறத்திணையோட வகைப்படுத்தியிருக்கோம். புறத்திணை 12 அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோலயே பார்த்துருக்கோம் இல்லையா? பாடான் திணை என்றால் என்ன ஒரு வினா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த 6th இருந்து 12th வரை படிக்கிற பிள்ளைங்களுக்கு தனியாவே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பாடான் திணை என்றால் என்ன, பாடான் திணை என்பதனை வரையறை செய்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. சரியா? ஒரு ஆண்மகனின் வீரம், வெற்றி, புகழ், கொடை, செல்வம் போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. சரிங்களா? ஒரு ஆண்மகனின் ஒழுக்கம், புகழ், கொடை, வீரம் இது எல்லாத்தையும் புகழ்ந்து பாடக்கூடிய திணைக்கு பேர் தான் பாடான் திணை. அந்த திணையை பத்தி பாடக்கூடிய ஒரே நூல் எது அப்படின்னா நம்ம பதிற்றுப்பத்து நூல் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாடல் எத்தனை பாடல் அப்படின்னா 100 பாடல், 20 கிடைக்கல, 80 பாடல்கள் இருக்கு. சரியா? புலவர் 10 பேர் பாடியிருக்காங்க, 2 பேர் யாருன்னே தெரியல, 8 ஆசிரியர்கள் பேர் வருது. சரியா? இதனுடைய அடி வரையறை, எதனுடைய பதிற்றுப்பத்தின் அடி வரையறை என்ன அப்படின்னா 8 அடி முதல் 57 அடி வரை கொண்டது. தொகுத்தவரும் கிடைக்கல, தொகுப்பித்தவர் பேரும் நமக்கு தெரியவில்லை. பதிற்றுப்பத்தை பொறுத்த வரைக்கும் தொகுத்தவரும் தெரியல, தொகுப்பித்தவர் பேரோடையும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் எதை பற்றி முடிகிறது அப்படின்னா துறை, வண்ணம், தூக்கு. தூக்குனா என்ன அப்படின்னா தமிழ்ல இசையின் பொருள். சரிங்களா? துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர் குறிக்கப்படப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த நூல்ல? இந்த பதிற்றுப்பத்துல அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து இறுதியாக பதிகம் என்ற ஒரு சிறப்பான பெயர் பாடப்படுகிறது. அந்தாதி தொடையால் ஆனது. அந்தாதினா என்ன அப்படின்னா ஒரு பாடலோட முடிவுதான் அடுத்த பாடலின் முதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதான் அந்தாதி அப்படின்னு சொல்றோம். பாடலோட இறுதியில பதிகம் அப்படின்ற ஒரு செயல் காணப்படப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். என்னெல்லாம் காணப்படுது அப்படின்னா பாடினோர் பெயர், செய்யுளோட பெயர், புலவர் பெற்ற பரிசு, அரசர் ஆண்ட கால அளவு, மன்னனின் பெயர், மன்னனின் சிறப்பு போன்ற சிறப்பான செய்திகள் கூறப்படுகின்றன. மன்னனின் சிறப்பான செய்திகள் கூறப்படுகின்றன. பதிற்றுப்பத்தின் உள்ளடக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப பதிற்றுப்பத்தின் உள்ளடக்கம் ஒவ்வொரு 10 பாடல்களையும் சேர மன்னர்களை பற்றிய பாடல் அப்படின்னு சொல்லுவார். தனக்கு புகழ் தரத்தக்க வேள்வி தீ மூட்டி, தனக்கு புகழ் தரத்தக்க வேள்வி தீ முடித்தான் அப்படின்ற ஒரு செய்திய பதிவு பண்ணுது. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த புரோஸ் என்பது புரோகிதர்கள் தன்னை கண்டு மயங்கும்
மயங்குமாறு திகழ்ந்தான். யாரு? பதிற்றுப்பத்தின் தலைவன் அப்படின்னு சொல்றோம். சரியா? புரோசுனா புரோகிதர்கள். தன்னை கண்டு மயங்குமாறு தோற்றம் கண்டான். எல்லா பெண்களும் தன்னோட அழகை கண்டு மயங்க வேண்டும் என்ற ஒரு புறத்திணைப்பாடு. அதாவது அவனுடைய வெற்றி, சிறப்பு, கொடை, செல்வம் இதெல்லாமே தன்னை கண்டு மயங்கணும் அப்படின்றதற்காகவே அவன் தன்னை வளர்த்து கொண்டான் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து வந்துட்டு அந்த உகந்த நெல் அப்படின்ற ஒரு ஊரவே தானமாக வாங்கினான் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஓத்திர நெல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெல் வந்துட்டு அதிகமா விளையக்கூடிய இடம் இந்த ஓவந்தூர் என்ற ஒரு நாட்டையே தானமாக பெற்றான் அப்படின்ற ஒரு சிறப்பு செய்தியை பதிற்றுப்பத்தின் உள்ளடக்கமாக வைத்தனர். ஏத்தல் சான்ற இடனுடை வேள்வி, ஏத்தல் சான்ற இடனுடை வேள்வி ஆக்கிய பொழுதின் அறத்துறை போகி, ஆக்கிய பொழுதின் அறத்துறை போகி மாய வண்ணனை மணன் உறப் பெறருக்கு, மாய வண்ணனை மணன் உறப் பெறருக்கு அப்படின்ற ஒரு அழகான செய்திய அரசனை பற்றி விவரிக்கிறாங்க. நம்மளுடைய வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமாயணத்துல ராமர் வந்து அயோத்தி கிராமத்தை விட்டு இடம் பெயரும் பொழுது கதிரவனின் நிழல் வந்துட்டு ராமர் மீது பட்டு ராமரோட மேனி ஜொலிக்கும். மையோ மறிகடலோ மாணிக்கமோ ஐயோ இவன் அழகு என்பதோர் அழியா அழகுடையார் அப்படின்னு அழகா வர்ணனை செஞ்சிருப்பாங்க இல்லையா ஒரு ஆண்மகனை பற்றி. ஆகவே ஒரு அரசனை பற்றியும் இங்க அழகாக கூறப்படக்கூடிய ஒரு செய்தி பதிற்றுப்பத்தில் இடம்பெறுகிறது. சரியா? பதிற்றுப்பத்தில் ஆரம்பத்தில் இடம்பெறக்கூடிய ஆடுகோட்பாட் சேரலாதன் என்பவன் என்ன செஞ்சிருந்தான் அப்படின்னா அவனுடைய பதிற்றுப்பத்தில் இடம்பெறக்கூடிய இந்த ஆடுகோட்பாட் சேரலாதன் என்பவன் ஆடுகளை கவர்ந்து சென்றமையை கண்டு அவன் வாங்கி வந்தான் அப்படின்ற ஒரு செய்தியை இங்கு இடம்பெற செய்து ஆடற்கலையில் சிறந்து விளங்கினான், ஆடற்கலையில் சிறந்து விளங்கினான் அப்படின்னு தண்டகாரணியம் என்னும் ஊரில் அவன் ஆடுகளை மறைத்து வைத்திருந்தமை. ஆடுகோட்பாட் சேரலாதன் தண்டகாரணியம் என்னும் ஊரில் ஆடுகள் மறைத்து வைத்திருந்ததை அறியலாம் அப்படின்றாங்க. ஆரியர் நாட்டில் உள்ளது இந்த தண்டகாரணியம் அப்படின்ற ஒரு ஊர். எங்க உள்ளது அப்படின்னா ஆரிய நாட்டில் உள்ளது அப்படின்ற ஒரு அழகான செய்தியை தான் பதிற்றுப்பத்தில பதிவு பண்றாங்க. பதிற்றுப்பத்தின் மரபு குறிப்பாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சேர மன்னனும் ஆடர் கலையில் வல்லோராக திகழ்ந்த பான்மை எடுத்துரைக்கப்படுகிறது. சேர மன்னனும் ஆடர் கலையில் சிறந்திருந்தமை கண்டு பதிவு பண்ணப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். புலவருக்கு அளிக்கப்பட்ட வியத்தகு பரிசில்கள், பயங்கரமான பரிசுகள். இந்த பதிற்றுப்பத்தை பாடிய புலவர்கள் பல பல ஊர்களை வந்து பரிசில் வாங்கியிருக்காங்க. நிறைய பரிசில் வாங்கி பதிற்றுப்பத்தில் இருந்த புலவர்கள் செழித்து வாழ்ந்தனர் அப்படின்ற ஒரு செய்தியை மரபு குறிப்பாகவே நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நூல் முழுவதுமே பாடான் திணையில் அமைய பெற்றது அப்படின்னு சொல்றோம். நூல் முழுமையுமே பாடான் திணையில் அமைய பெற்றது. தலைப்பான சிறப்பான பாடல் வரிகள் தான் தலைப்புகள் அப்படின்ற ஒரு செய்தியை நமக்கு மரபு குறிப்பாகவே கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு இந்த அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்டைய சேரர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கேரளர்களின் மரபு சேரர்களுக்கு தாயகம் தமிழகமே என்னும் ஆவணமாக தமிழில் விளங்கும் ஒரே நூல் இந்த பதிற்றுப்பத்து தான் அப்படின்ற செய்தியை நம்ம பதிவு பண்றோம். அது மட்டும் இல்ல இதனுடைய கட்டமைப்பு செய்யுள் நம்மளுடைய அணுகுமுறை நூலின் தலைப்பாக அமைந்திருந்தமை கண்டு பாங்குற விளக்கி செல்கிறது இந்த பதிற்றுப்பத்து நூல் அப்படின்ற ஒரு செய்தியை அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.